நாங்கள் இப்போ விநாயகரோட வசிய எண்ணெய் பார்த்தோம், வசிய மை பார்த்தோம், வசிய சாம்பிராணி மகா சாம்பிராணி பார்த்தோம். இதுதான் அடுத்த கட்டம், விநாயகரோட மகா யந்திரம். இந்த மகா யந்திரம் வச்சினாலே விநாயகர் வசியமாயிடும். இந்த விநாயகரோட எந்திரத்தை வச்சுட்டு, இந்த மகா யந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் எந்த விநாயகரை வேணாலும் வசியப்படுத்தலாம். இந்த எந்திரம் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த எந்திரம் இருந்தால் தான் உங்களுக்கு விநாயகர் வசியமாகும். இது வந்து மகா யந்திரம். இந்த மகா யந்திரம் வந்து விநாயகரை வந்து எந்த விநாயகரையும் வசியப்படுத்தக்கூடிய மகா யந்திரம். இது வந்து நீங்கள் எந்த புக்கிலுமே பார்க்க முடியாது. இந்த எந்திரத்தை எங்கேயுமே கிடையாது. இந்த எந்திரம் நான் தான் முத இந்த எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை கொண்டு ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகரோட பவரில் அந்த எந்திரத்தில் ஏறிக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அந்த விநாயகருக்கு ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னா, இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த விநாயகர் பாதத்தில் வச்சு நீங்கள் மனசில் மந்திரம், இந்த விநாயகரோட மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த விநாயகர் சிலைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதில் இந்த சக்கரில் ஏறிக்கும். அப்போ அந்த கோயில் எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவர் இந்த எந்திரத்தில் ஏறிடும். அது மாதிரி நீங்கள் எத்தனை விநாயகர் கோயில் இருந்தனாலும் இந்த எந்திரத்தில் அந்த பவர் ஏற்றிக்கலாம். ஆனால் ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த எந்திரம் அந்தளவுக்கு ஆகர்ஷணம் பண்ணணும் அந்த பவருங்கிறதுக்காக தான் சொல்கிறதே தவிர, நீங்கள் எல்லா கோயிலுங்கிற விநாயகத்தை வச்சு அங்கே இருக்கிற பவர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரியா? அதையும் எடுத்து வரது கூட தப்பு கிடையாது. எடுத்து வந்து அதை பராமரிக்கணும். நீங்கள் அந்த எந்திரத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு அந்த கோயிலில் வந்து கரெக்டாக பூஜை நடக்கும். நீங்கள் பூஜை நடக்கிற அந்த தெய்வ சக்தியை கொண்டு வந்து உங்கள் எந்திரத்தில் வச்சுக்கிட்டு வீட்டில் மாட்டி வச்சிட்டிங்க ஃப்ரேம் பண்ணி அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை. எந்திரம் நீங்கள் அப்படி அந்த தெய்வத்தோட சக்தி அந்த எந்திரத்தில் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சு நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணாலும் டெய்லியும் அதுக்கு பூஜை பண்ணுறது, பூ வைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த தெய்வத்தை சக்தியை கூட்டிகிட்டு வரணும் இந்த எந்திரத்து மூலமாக. சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்குறது. நீங்கள் 3 வேளை படையல் படைக்கணும், தீபாவளி காட்டலாம் அவசியம் இல்லை. அதை நீங்கள் பயபக்தியோடு வச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு மந்திரம் வந்து வசீகர மந்திரம், எந்த கணபதி மந்திரம் சொன்னாலும் இந்த எந்திரம் வேலை செய்யுங்க. சரி, நீங்கள் என்ன கணபதி மந்திரம்னாலும் சொல்லலாம். இந்த எந்திரம் நீங்கள் வச்சுட்டாலே உங்களுக்கு விநாயகர் சித்தியாயிரும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது அடுத்த விஷயம் கொடுத்துருக்கேன். இப்போ விநாயகரோட சாம்பிராணி கொடுத்தேன், வசிய எண்ணெய் ப்ளஸ் வசியமை, வசிய எந்திரம் முடிஞ்சிச்சு. விநாயகர் சப்ஜெக்ட் இது வந்து உயர்நிலை விஷயம். இது பண்ணாலே மந்திரம் 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணால் போதும். மந்திரம் இப்போ இந்த கணபதி எந்திரத்தில் யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? இருக்காது.